இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் இறந்தவர்களை எங்கே அடக்கம் செய்வார்கள்? அடக்கம் தான் செய்வாங்க, எரிக்க மாட்டாங்க. ஏன்னா எரிக்கிறது கூட அது ஒரு வன்முறை தான். இறந்தவர்கள் மீது நாம் நிகழ்த்துகிற ஒரு வன்முறை. நேற்று வரைக்கும் நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க, அவங்க இன்றைக்கி செத்து போயிட்டாங்கன்னு அவங்கள தீயில் போட்டு எரிக்கிறோம். பார்த்திங்களா எவ்வளோ பெரிய வன்முறை, ஒரு மனிதத்தன்மையற்ற செயல். இதெல்லாம் மூட நம்பிக்கைகள் காரணமாக தான் இதுதான் நம்முடைய மத வழக்கம், மத சடங்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எரிக்கிறோம். ஒரு இறந்தவர்கள் கூட ஒரு மதிப்பு இருக்குது. அதனால் அது போய் எரிக்கிறது எவ்வளோ பெரிய வன்முறை. ஒரு அம்மாவாக இருக்கலாம், அம்மா இறந்துருப்பாங்க, நேற்று வரைக்கும் நல்லா பேசிகிட்டு இருந்திருப்பாங்க, இன்றைக்கி இறந்து போயிட்டாங்க. அப்புறம் நாளைக்கு காலையில் போயிட்டு அல்ல இன்றைக்கி சாயந்தரமே போயிட்டு அந்த உடம்பை தீயை வச்சு எரிக்கிறதுங்கிறது எவ்வளோ கொடூரமான ஒரு செயல், ஒரு மனிதத்தன்மையற்ற செயல். இறந்தவர்கள் மீது கூட நாம் மனிதாபிமானத்தோடு நடந்து கொள்ள வேண்டும், மனிதத்தன்மையோடு நடந்து கொள்ள வேண்டும். இறந்து விட்டார்கள் அவர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தீயை வச்சு எரிக்கிறது அது ஒரு வன்முறை. இறந்தவர்கள் மீது நீங்கள் செய்கிற வன்முறையாக கருதப்படும். அதனால் இறந்தவர்களையும் ஒரு பக்குவமாக நம்ம அதுக்காக இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறது, ஒரு குழியை தோண்டி டப்புன்னு தூக்கி இங்கேருந்தே தூக்கி போடுறோமா, அந்த உடம்பை தூக்கி போட்டு மண்ணாளியாக மூட்டு வரோம். மெதுவாக இறக்குறோமா இல்லையா? மெதுவாக பார்த்து நிதானமாக அப்படி இறக்கி அழகாக மண்ணை கூட மெதுவாக தானே மூடிட்டு வரோம். அப்போ இறந்த உடலுக்கு நம்ம ஒரு மரியாதை கொடுக்கணும். அவன் எரிக்கக்கூடாது. அந்தால போய் பாடையை கட்டி அப்படியே கவுத்தி அப்படி அடியில் தீயை பற்ற வச்சு அப்புறம் அது எரியும், கையை காலெல்லாம் தூக்கும். எரியும் போது அந்த கையை காலெல்லாம் கம்பை வச்சு அடித்து அந்த வெட்டியான் என்ன பண்ணுவார், அந்த தீயை பிணத்தை எரிக்கிற அந்த வேலையை செய்கிற அவர் என்ன பண்ணுவார்னா, கை காலெல்லாம் விரைச்சிக்கிட்டு தூக்கிட்டு வருமா, கம்பை எடுத்து அடிப்பார். அடித்து அந்த காலை அமுத்தி கை காலெல்லாம் விரைச்சிட்டு எரியும் போது ரொம்ப கொடூரமாக அப்படி புரட்டி போடுவார். மண்டை கிண்டை ஏதாவது வாயை பிளந்துச்சுன்னா அதுக்கு ஒரு 2 அடி. எவ்வளோ ஒரு நேற்று வரைக்கும் அம்மா நீதான் அம்மா எனக்கு தெய்வம் அப்படி இப்படின்னு அன்பு பாசமாக பொழியிட்டு இன்றைக்கி இறந்து போயிட்டாங்க. அப்படிங்கும்போது இன்றைக்கி சாயந்தரமே தீயை வச்சு கொடுத்துறது எவ்வளோ பெரிய ஒரு மூட நம்பிக்கை. ஒரு மனிதாபிமானத்தோடு அணுகிறது கிடையாது. எதையுமே ஒரு மனிதாபிமானத்தோடு மனிதத்தன்மையோடு அணுகுவது கிடையாது. உணர்வுபூர்வமாக உணர்வு என்ன சொல்லுதுன்னு பாரு. மதம் என்ன சொல்கிறது என்ன பார்க்காதே. உனது உணர்வு என்ன சொல்லுது, அதை எதையும் ஒரு உணர்வுபூர்வமாக செய்யணும். இது அப்போ தான் இறந்தவர்களுக்கும் ஒரு மரியாதை இருக்குது. அதனால் இறந்தவர் அப்போ ஏன் எரிக்கிறாங்க அப்படின்னா, எங்கே உயிரோட எங்கே அடக்கம் பண்ணாக்கா இறந்தவர்களை குழியை தோண்டி மண் வச்சு மூடினா எங்கே நைட்டு பேயாக எந்திரிச்சு வந்துடுவாரோ அப்படிங்கிற பயம், மரணத்தை பற்றிய பயம், இறந்தவர்களை பற்றிய பயம், பேய்களை பற்றிய பயம். எங்கே பேயாக வந்துடுவாரோ அதனால் எரிச்சிரு, சாம்பலாக்கிடு. நேற்று வரைக்கும் உயிரோடு இருந்திருப்பார், அப்புறம் அவரை புதைச்சோன்னா அந்த பக்கம் போனால் அவர் பேயாக வந்துடுவாருங்கிற பயத்தில் புதைக்கிறதுக்கு பதிலாக எரிச்சிட்றாங்க. எரித்து சாம்பல் அந்த சாம்பல் எடுத்து தண்ணியில் போய் கரைச்சி விட்டுறாங்க. இப்போ எப்படி வருவ நீ, பேயா நீ எப்படி வருவ? அந்த அளவுக்கு ஒரு பயத்தோடே பார்க்குறாங்க. மனுஷங்க ஒரு பயத்தோடே பார்க்குறாங்க. அதனால தான் எரிப்பதற்கு அதான் காரணம். அதனால் எரிக்கக்கூடாது, அது மிகப்பெரிய குற்றம் அது. அதனால் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் 2040க்கு பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்கு வாழ்கிற மக்கள் இறந்தவர்களை எரிக்க மாட்டாங்க, அடக்கம் செய்வார்கள். ஒரு 4 அடி ஆழத்துக்கு ஒரு குழியை தோண்டி, 5 அடி ஆழத்துக்கு ஒரு குழியை தோண்டி அதில் பொறுமையாக இறக்கி வச்சுட்டு அழகாக மண்ணள்ளி மூடி போட்டு வருவது தான் அங்கு உள்ள நடைமுறையாக அது இருக்கும் கண்டிப்பாக. சரி, எங்கே அடக்கம் பண்ணுவாங்க? இறந்தவங்களை எங்கே அடக்கம் பண்ணுவாங்க? இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் இறந்தவர்களை அடக்கம் செய்கிற இடம் எதுனாக்கா, ஒரு கூட்டு குடும்பம் இருக்குது அப்படின்னா அந்த கூட்டு குடும்பத்திற்கு பின்புறமாக விளைநிலங்கள் இருக்கும். அந்த விளைநிலங்கள் முடிகிறத ஒன்றன் பின் ஒன்றாக 16 விளைநிலங்கள் இருக்கும். ஒவ்வொரு கூட்டு குடும்பத்துக்கும் 16 விளைநிலங்கள் கொடுக்கப்படும். 32 ஏக்கர். ஒரு விளைநிலம் என்பது 2 ஏக்கர். ஒருவருக்காக கொடுக்கப்படுகிற விளைநிலங்களின் அளவு 2 ஏக்கர் அளவு. அப்படிங்கும்போது 16 விளைநிலங்கள் கொடுக்கப்படும். 16 × 2 32 ஏக்கர் விளைநிலம். 32 ஏக்கர் விளைநிலம் ஒன்றன் பின் ஒன்றாக இருக்கும். முடியுதில்லை, 32வது ஏக்கர் விளைநிலம் முடியுதில்லை. அதை தொடர்ந்து ஒரு பொது வழி வரும். அதை தொடர்ந்து அதன் பின்புறமாக தான் இறந்தவர்களை அடக்கம் செய்கிற இடம். ஒவ்வொரு கூட்டு குடும்பத்துக்கும் தனித்தனியாகவே கொடுக்கப்பட்டிருக்கும். அவங்க விளைநிலத்திற்கு பின்னாடி ஒரு இடம் இறந்தவர்களை அடக்கம் செய்வதற்காக. அவரவர் எல்லாருக்குமே அவங்கவுங்க கூட்டு குடும்பத்துக்கு பின்னாடி விளைநிலம் ஒன்றன் பின் ஒன்றாக பின்னோக்கிய வரிசையில் அமைந்திருக்கும். அப்படி அமைந்து அது முடியுது பார்த்திங்களா, முடியும் போது ஒரு இடம் ஒதுக்கப்பட்டிருக்கும். அந்த இடத்த அந்த விளைநிலம் முடியும் போது
அந்த விளைநிலம் முடியும் போது முடிந்த பின்பு அப்புறம் ஒரு பொது வெளி வரும். அதன் பின்புறமாக ஒவ்வொரு கூட்டு குடும்பத்துக்கும் தனித்தனியாகவே அந்த கூட்டு குடும்பத்தில் இறந்தவர்களை அடக்கம் செய்வதற்கான இடம் தனித்தனியாகவே ஒதுக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு எல்லாரையும் ஒரே இடத்துல புதைக்க மாட்டாங்க. அப்போ அது சண்டை தான் வரும். எங்கள் தாத்தா செத்து 2 வருஷம் தான் ஆச்சு, அதே இடத்துல குழிய தோன்றீங்களே, இது நியாயமா அப்படின்னு கேட்பாங்க. அதனால் ஒவ்வொரு கூட்டு குடும்பத்துக்கும் நம்ம தனித்தனியாகவே நிலம் அதற்கு ஏற்றாற் போன்று ஒரு சின்ன இடத்த நம்ம கொடுத்துட்றோம். ஒரு 200 அடி நீட்டாக இருக்கும். நீட்டாக ஒரு 200 அடி, ஒரு 20 அடி அகலம், அவ்வளோதான். இதுக்கிடையில் நீங்கள் அந்தந்த கூட்டு குடும்பத்தில் இறந்தவர்களை புதைத்து கொள்ளலாம், அடக்கம் செய்து கொள்ளலாம். இது எல்லை பகுதி, ஒரு ஊரோட எல்லை பகுதியில் தான் இருக்கும். அந்த விளைநிலங்கள் மூடி இதில் ஒரு கூட்டு குடும்பத்துக்காக கொடுக்கப்படுகிற அந்த 32 ஏக்கர் விளைநிலம் அந்த கூட்டு குடும்பத்திற்கு பின்னால் ஒன்றன் பின் ஒன்றாக பின்னோக்கிய வரிசையில் அமைந்திருக்கும். அந்த விளைநிலம் முடிவதை தொடர்ந்து இந்த இறந்தவர்களை அடக்கம் செய்கிற இடம், அதனைத் தொடர்ந்து ஊர் எல்லை, அந்த ஊரோட எல்லை அதிலே முடிஞ்சிருது. ஏன் ஊர் எல்லையில் இறந்தவர்களை அடக்கம் செய்கிற பகுதி இருக்கிறது என்றால், ஒரு ஊரை சார்ந்தவர்கள் இன்னொரு ஊருக்குள்ளே போகக்கூடாது, இன்னொரு ஊருக்குள் நுழைய முடியாது. ஒரு ஊரில் வேறு ஒரு ஊரை சேர்ந்தவர் இன்னொரு ஊருக்குள் நுழைய வேண்டுமென்றால் அவர் அந்த ஊரில் உள்ள ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர் அந்த ஊரில் உள்ள ஊருக்குள் நுழைவதற்கான உரிமை அவருக்கு கிடைக்கும். அப்போ ஏன் இறந்தவர்களை ஊரின் எல்லை பகுதியில் ஏன் புதைக்கிறார்கள், அடக்கம் செய்கிறார்கள் என்றால் அதற்கு என்ன காரணம்னா, ஏன்னா ஒரு ஊருக்காரங்க இன்னொரு ஊருக்குள்ளே போகக்கூடாது. அப்படி இருக்கும்போது இறந்தவர்களை ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னா அவருக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க எல்லாரும் வேறு ஊர்களில் இருப்பார்கள். அப்போ இறந்தவர்களை அடக்கம் செய்யும்போது அந்த வேறு ஊரை சார்ந்தவர்கள் எங்கே வரணும் அப்படின்னா அடக்கம் செய்கிற இடத்துக்கு தான் வரணுமே தவிர இறந்தவரின் வீட்டுக்கு வரக்கூடாது. ஒருத்தர் இருக்கிறாரு, அவருடைய நண்பர் இன்னொரு ஊரில் இறந்துட்டார். இப்போ அவரை உடனே இறந்தவரை பார்ப்பதற்காக அவர் வீட்டுக்கு போயிடக்கூடாது. இறந்தவரை அடக்கம் செய்கிற பகுதி ஊரின் எல்லையில் ஒரு பகுதியில் இருக்கும். அந்த எல்லைங்கிறது அப்போ அந்த எல்லைப்புறத்தில் பிற ஊர்க்காரர்கள் உள்ள நுழையலாம். அந்த எல்லையில் இருக்கிற அந்த இறந்தவர்களை அடக்கம் செய்கிற அந்த பகுதியில் மட்டும் பிற ஊரை சேர்ந்தவர்கள் அந்த பகுதிக்கு வரலாம். அந்த இறந்தவர்களை அடக்கம் செய்கிற அந்த பகுதிக்கு இறந்தவரை அடக்கம் செய்துவிட்டு திரும்பவும் அவங்க ஊருக்கு போயிடலாம். அதுக்காக தான் இறந்தவர்களை அடக்கம் செய்கிற பகுதி என்பது அந்த ஊரின் எல்லைப்புறத்தில் வைத்திருக்கிறேன். ஏன்னா அப்போ ஒரு ஊருக்குள்ளே நுழைய வேண்டிய அவசியம் இல்லை. இறந்தவர்களை பார்ப்பதற்காக ஒரு ஊருக்குள் நுழைந்து பார்க்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. அதனால் இறந்தவர்களை அடக்கம் செய்கிற பகுதிக்கு அவருக்கு தெரிந்தவர்கள், நண்பர்கள், உறவினர்கள் வெளியூரில் இருப்பாங்க. அவங்கெல்லாம் இறந்தவர்களை அடக்கம் செய்கிற பகுதிக்கு பார்த்துட்டு போகணும். ஆனால் உள்ளூரில் இருக்கிறாங்க பாருங்கள், அவங்க இறந்தவர்களை இறந்தவர்களின் உடலை பார்ப்பதற்கு அவங்க வீட்டிற்குள் போகலாம், அல்லது வீட்டுக்கு வெளியில் கூட அதுக்கான ஒரு இடம். ஏன்னா ஒரு கூட்டு குடும்பத்துக்குள்ளே கூட இன்னொருத்தர் போகக்கூடாதுன்னு ஒரு விதிமுறை இருக்குது. அப்படி இருக்கும்போது இறந்தவர்களை பார்ப்பதற்காக பிற கூட்டு குடும்பத்தினர் ஒரு கூட்டு குடும்பத்திற்குள் நுழையக்கூடாது. அதனால் ஒருத்தர் இறந்து போயிட்டார் அப்படின்னா அந்த கூட்டு குடும்பத்திலிருந்து அவரது உடலை எடுத்து வெளியில் கொண்டு வச்சிடணும். வெளியில் அதற்குன்னு பொதுவான இடம், அதில் கொண்டு வச்சிடணும். அந்த ஊரை சார்ந்தவர்கள் அனைவரும் அந்த தெருவில் கொண்டு வச்சிடணும். தெருவில் அதற்குன்னு ஒரு இடம் இருக்கும். ஏன்னா ஒரு 10 கூட்டு குடும்பம் சேர்ந்தது ஒரு தெரு அப்படின்னா அந்த தெருவுக்கு தேவையான எல்லாமே அந்த தெருவின் மையத்தில் இருக்கும். விளையாட்டு மைதானங்கள் இருக்கும், கலை பூங்காக்கள் இருக்கும், காதல் பூங்காக்கள் இருக்கும், நிர்வாக அலுவலகம், நீதிமன்ற அலுவலகம் எல்லாமே இருக்கும். அப்போ அங்கே ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னா கொஞ்ச நேரத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு அந்த கூட்டு குடும்பத்திலே அவர் பிறந்த அந்த கூட்டு குடும்பத்திலே இருக்கும் அவருடைய உடல். அப்புறம் 1 மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த தெருவுக்கு அது தெருவில் உள்ள ஒரு பொதுவான இடத்தில் அவரது உடல் வைக்கப்பட்டிருக்கும். அவரது உடலை அந்த ஊரில் உள்ள அனைவரும் பார்த்து அஞ்சல் செலுத்தி விட்டு போய்விடுவார்கள். அப்புறம் வெளியூர்காரங்க உள்ளே வர முடியாது, அந்த ஒரு ஊருக்குள் நுழைய முடியாது. இறந்துட்டார், அவர் எனக்கு ரொம்ப தெரிஞ்சவர், நான் அவரை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒருத்தர் என்ன பண்ணுற வெளியூர்காரர் ஒரு ஊருக்குள்ளே நுழைய முடியாது. அதனால் என்ன பண்ணோம், ஒரு 4-5 மணி நேரம் ஊரின் மையத்தில் வைத்துவிட்டு அப்புறம் அவரை அடக்கம் செய்வதற்காக ஊரின் எல்லைக்கு கொண்டு போவாங்க. அந்த எல்லையை தாண்டினா இன்னொரு ஊர் ஆரம்பிச்சிடும். எல்லையை தாண்டினா அந்த ஒரு ஊரின் எல்லையை தாண்டி விட்டால் அப்புறம் இன்னொரு ஊர், அந்த இன்னொரு ஊருக்கும் இந்த ஊருக்கும் இடையில ஒரு வழி இருக்கும். அந்த வழியை தாண்டினா இன்னொரு ஊர் ஆரம்பிச்சிடும். அதனால் அந்த எல்லை பகுதியில் இருக்கிற இறந்தவர்களை அடக்கம் செய்கிற அந்த பகுதிக்கு அந்த உடல் கொண்டு போனோடனே பிற ஊர்க்காரங்க அந்த இறந்தவர்களை பார்ப்பாங்க. ஏன்னா ஒரு ஊருக்குள்ளே பிற ஊர்க்காரங்க வர முடியாது. அதனால தான் இறந்தவர்களை அடக்கம் செய்வதற்காக ஊரின் எல்லை பகுதியில்
அதற்கான இடம் ஒதுக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு கூட்டு குடும்பத்துக்கும்னே தனித்தனியாக இடம் ஒதுக்கப்பட்டிருக்கும், அவங்கவுங்க விளைநிலத்துக்கு பின்புறமாக. அதனால் இறந்தவர்களை அடக்கம் செய்வதற்காக அங்கே எந்த சண்டையும் வரக்கூடாது. அதற்காக அவங்கவுங்க நிலமே கொடுக்கப்பட்டிருக்கும். அதுக்குன்னு ஒவ்வொரு கூட்டு குடும்பத்திற்கும் தனித்தனியாகவே நிலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் பிற ஊருக்காரங்களும் அந்த உடலை பார்க்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அடக்கம் செய்யும்போது மட்டும்தான் பிற ஊர்க்காரங்க பார்க்கணும். அடக்கம் செய்கிற இடத்தில் 1 மணி நேரமாக அந்த உடலை கொண்டு வச்சுருவாங்க. பிற ஊர்க்காரங்க அந்த இறந்தவர்களின் உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக வருவார்கள். அந்த பகுதியில் மட்டும் இறந்தவர்களை அடக்கம் செய்கிற அந்த பகுதியே ஒரு ஊரின் எல்லைக்குள் தான் இருக்கும். ஆனால் எல்லை பகுதியில் இருக்கும், ஒரு ஊரின் எல்லைக்குள் தான் இருக்கும், எல்லைக்கு வெளியே இருக்காது. ஆனால் அந்த எல்லைப்புறத்தில் தான் இது இருக்கும். அதனால் வெளியூர்காரங்க பார்த்துட்டு போகிறதுல எந்த சிரமமும் தடையும் அதற்கு தேவையில்லை.